நான் சொல்லுவாங்க பிரம்மா அனைவருடைய தலையெழுத்தும் மாற்றக்கூடியவர், அனைவருடைய தலையெழுத்தும் அவர்தான் எழுதுவார். அந்த பிரம்மாவுக்கு சங்குகர்ணன் என்ற தேவன் நல்ல நேமெல்லாம் வந்து பேரெல்லாம் பார்த்து நல்ல குறிப்பு வச்சு சங்குகர்ணன் என்ற தேவன் பிரம்மாவிற்கு தினமும் பூவுலகில் வந்து மலர்களை பறித்து அவரை பூஜித்து வருவார். அப்பொழுது பூவுலகத்தை அழகையும் மலருடைய சிறப்பையும் அந்த வாசனையையும் அனைத்து விதமான பூவுலகத்தில் ரட்சித்து இந்த இடத்தில் நான் இருக்க வேண்டும், நான் இந்த பூவுலகில் பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாகவே பிரம்மாவிடம் குருவே இந்த பூவுலகில் நான் பிறக்க வேண்டும், அதனுடைய ஆசை வேண்டும் அப்படி என்று தன்னுடைய விண்ணப்பத்தை கூற பிரம்மனுக்கு சங்குகர்ணன் ரொம்ப வேண்டப்பட்டார், ரொம்ப பிடித்தமான நெருக்கமானவர். அவர் சொல்ல, சங்குகர்ணா உன்னுடைய பிறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கும், உன்னுடைய அவதாரம் சாதாரணமாக இருக்காது, பல வருஷங்களையும் பல ஆயிரம் வருஷங்களையும் நீ நினைத்திருப்பாய், நேரம் ஒரு பொழுது உனக்கு நான் வரவழைக்கிறேன் அப்படி என்று கூறி ஒரு நாட்டிலே இரண்யகசிபு ராட்சசன், அவன் குலமே வந்து பார்த்தா சுக்கிராச்சாரியர் குலம். சுக்கிராச்சாரியர் என்றால் அசுரர்களுக்கெல்லாம் குரு என்று பெயர். அந்த சுக்கிராச்சாரியர் இரண்யகசிபுடன் குலப்புவார் என்றார். இரண்யகசிபுவுக்கு ஒரு மகன் பிறந்தார். அந்த மகன் சிறுவயதிலே மிக அழகான தோற்றத்துடன் மற்றொரு உதவி செய்யக்கூடிய ஹரிகுணம் கொண்டவர். என்ன ஹரிகுணம் அப்படின்னா, நாம் ஆஞ்சநேயர் சொல்ல ஹரி சர்வத்தமாக வாயு ஜீவத்தமாக சொல்லுவோம். அந்த ஹரிகுணம் பிறப்பிலேயே விஷ்ணுவின் குணம் அவனுக்கு அமர்ந்து இருப்பதுனால் அவன் விஷ்ணுவினாகவே அவ்வாறு வாழ்ந்து பொழுது இரண்யகசிபு வந்து தான் தான் தெய்வம், எனக்கு தெய்வம் இல்லை என்று கூறி வருவார். அவன் பிரதமரும் விஷ்ணு தான், விஷ்ணு தேவர்கள். இதை சரியாக கவனிக்காமல் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களுக்கு பிறகு பிரகலாதுடைய நடத்தை உற்று நோக்காமல் சுக்கிராச்சாரியர் வரவழைத்து, என் மகனுடைய நடத்தை எனக்கு சந்தேகம் இருக்கிறது, அவன் நடத்தை என்று சொல்வது அந்த பக்தி மார்க்கத்தை கூறுகிறார். நான் தான் அந்த குணம், நான் தான் என்னை எவர் நினைக்கிறாரோ அவன் அழிவு பார்க்கிறது. அந்த இரண்யகசிபுவான சுக்கிராச்சாரியர், நீர் குலகுருவாக இருந்து என்ன பயன், அவன் என்னவோ யார் பேரை கூறிக்கும் அந்த விஷ்ணு வாக்கியம் வாய்ப்பு அப்படி என்று பிடிவாதமாக என்னைக்குமே பிடிவாதமாக இருக்கிறவங்க வாக்கியத்தை கொடுத்துருக்கார். அப்பொழுது வெங்கடநாதனை அழைத்து பிரகலாதனை அழைத்து அந்த பிரகலாதன், அப்பா அப்பா அவர் அந்த மனம் திரும்பி கொண்டிருந்தார். அரசே அப்படி என்ன வேண்டும் அப்படி என்று இல்லை தந்தையாக நீங்கள் அழைத்ததாக பதில் வந்தது. உடனடியாக உங்களை தரிசித்து நான் நம்பியிருக்கிறேன். நீ யாரை நினைக்கின்றாய் அவனை தரிசனம் செய். ஏன் நாட்டு நீ என் மகன், என் குடிமகன், என் மகன்
என்றால் எனக்கு பெற்றவன், குடிமகன் என்றால் நான் உனக்கு அரசனை நாட்டை பிரஜை. உபயோகையாளர் என் அண்ணா சொல்ற அது மட்டும் எனக்கு சரி. அப்பா, நான் எந்த தவறும் செய்யவில்லையப்பா. இந்த நாள் நன்றாக நீங்கள் நீரோடி வாழ வேண்டும். எல்லாம் உங்கள் விஷயத்தில் மட்டுமே நான் வணங்கி எதற்காக நான் வணங்கவில்லையப்பா. எனக்கு என்ன சப்போர்ட் நீ மெதுவாக பேசுவதால் நீ பேசுவது சரி என்று ஆகாது அப்படின்னு கர்ஜித்தா. எவ்வளவு தன் தந்தையாக உயர்த்தி கொள்ள பேசும்போது என்னுடைய கைகளை கட்டிக்கொண்டு தன் மனைவி தந்தையாக என்ற அந்த பணிகள் வச்சிருக்கிறார். அப்பா, நீ எவ்வளவு கோபப்பட அவசியம் இல்லையாப்பா. இருவரும் வாக்கு நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு கேட்டீங்க? எல்லாம்